வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமா உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். பார்வையற்றவர்கள் குறிப்பாக பேருந்து பயணம் செல்கிற போது பல சிரமங்களை அடைகிறார்கள். இது நாம் அறிந்ததே. அ பல நேரங்களில் இரவு பயணம், பகல் பயணம் எந்த பயணமாக இருந்தாலும் சரி, பார்வையற்றவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. தொலைதூரம் போகிற போது இன்னும் மிக அதிகமான சிக்கலை நாம் சந்திக்கிறோம். எப்படியெனில் போகிறபோது ஒரு இயற்கை அழைப்பு வருகிற போது இறங்கினால் யாரும் உதவி செய்வதில்லை. அது நடத்துனர் கொஞ்சம் வழிகாட்டினால் போதுமானது. ஏனென்றால் இப்பொழுது அண்மையில் நான் கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னைக்கு என் மனைவியோடு பயணித்தோம். நாங்கள் இருவரும் பயணித்து கொண்டிருக்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க்கில் அந்த பேருந்து நின்றது. நின்றவுடன் நான் இறங்கி கொஞ்சம் வேகமாக போனேன். போன உடனே அந்த நடத்துனர், இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. சார், இவரை கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு பணித்தார். உடனே அவர் என்னை கூப்பிட்டு போய் கொண்டு வந்து விட்டாங்க. அது ஆச்சரியம் இல்லை. என் மனைவி பின்னாடி அமர்ந்திருக்காங்க. அங்கே போய் அந்த கண்ட்ரக்டர் போய், என்னம்மா ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்குதுமா, போகிறீங்களா, பக்கத்தில் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, இவங்களை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னா என் மனைவி போகலை. இல்லை சார், பரவாயில்ல, நன்றி. அவ்வளவு தூரம் வந்து சொல்லிவிட்டு பின்னர் இறங்கினார். அப்புறம் நாங்கள் இறங்கும்போது சென்னையில் கோயம்பேட்டில் இறங்கும்போதும் கையை பிடித்து பொறுமையாக கீழே இறக்கி விட்டார். இது ஏன் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நடத்துனர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா நடத்துனர்களும் இதை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் கைப்பிடித்து நம்மளை அழைத்து செல்ல வேண்டியதில்லை. ஆனால் பார்வையற்றவர்கள் போகிற போது இரவு நேரங்கள்லாம் தனியான ஒரு இடத்துல நின்று விடுகிறது. அந்த நேரத்தில் கொஞ்சம் இவரை கூப்பிட்டு போங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அரசாங்கம் கூட இதற்கான வழிகாட்டு ஒரு சுற்றறிக்கையை எல்லா நடத்துகிற அந்த பணிமனைகளுக்கெல்லாம் அனுப்பினால் நலமாக இருக்கும். எவ்வளவோ பார்வையற்றவர்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லுகிற அரசாங்கங்கள் இதை செய்ய வேண்டும். ஒரு என்ன சொல்வது, ஒரு கருணை அடிப்படை தானே. கருணை அடிப்படைன்னு மற்றதுக்கெல்லாம் சொல்லுகிறோம். இது ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் உதவி செய்து கொள்வது தானே. பார்வையற்றோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி டோட்டலி சுத்தமாக பார்வை இல்லாத பெண்கள் போகிற போது இன்னும் கஷ்டம். ஏன்னா அவர்கள் இரவு நேரத்தில் பயணிக்கிற போது பெண்கள் உதவி செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் வெளியில் போகிறவர்கள் பாதுகாப்பு மிக முக்கியமானது. இதற்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பயணம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது தான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. அதை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நம்முடைய சங்கங்கள், அமைப்புகள் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைத்தால், ஒரு கோரிக்கை பல பல போராட்டங்கள் எல்லாம் செய்கிறோம். இம்மாதிரியான நிகழ்வுகளுக்காக ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் வைத்தால் அது நலமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. பார்வையற்றவர்கள் போகிற போது அதே மாதிரி பொதுமக்களும் விழிப்புணர்வு தர வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கை கால் முடியாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள் பயணத்தில் வருகிற போது அவர்களுக்கு பொதுமக்களும் கொஞ்சம் உதவ வேண்டும். அதற்கு விழிப்புணர்வு மிக முக்கியமானது. பள்ளி, கல்லூரி இங்கே எல்லாம் சென்று இப்படிப்பட்ட நம்ம குழந்தைகளுக்கு விதைக்கிற போது எதிர்கால நாளைய தலைமுறை இதையெல்லாம் சரியாக பின்பற்றும். நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். பெரியவர்கள் கொஞ்சம் இளைஞர்களுக்கு சொல்லித்தரலாம். ஊரில் பல கூட்டங்கள் நடைபெறுகிறது. அது மாதிரியான இடங்களெல்லாம் இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொடுத்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். பார்வையற்றவர்களுடைய பயணம் இனிதாக அமையும். சின்ன சின்ன உதவிகள், ஒரு சாலையை கடப்பதற்கு உதவி செய்யலாம். சாலையை கடப்பதற்கு உதவி செய்தால் எவ்வளோ பெரிய அது மகிழ்ச்சி அடைய முடியும். ஒரு நேர்முக தேர்வுக்கு ஒரு பார்வையற்றவர் சென்று கொண்டு இருக்கிறார். அவருக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அதனால் பேருந்தில் இறங்கி போக வேண்டியது இருக்கும். நடந்து போக வேண்டிய இடமெல்லாம் இருக்கும். ஒரு சாலையை கடக்க முடியாமல் எத்தனை நேர்முக தேர்வு போக முடியாமல் பார்வையற்றவர்கள் தவித்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது மிக சிறப்பாக இருக்கும். பார்வையற்றவருடைய பயணம், அவருடைய போக்குவரத்தெல்லாம் இனிதாக அமைய வேண்டும். அதற்கு பொதுமக்களும் அதற்கு சரியாக செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கங்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக அரசாங்கம் இதை செய்ய வேண்டும். நம்முடைய அமைப்புகள் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்தால் நலமாக இருக்கும். நன்றி.